ஓம் மகா கணபதியே நமக்கு. இப்போ யோகத்தை பற்றி பார்ப்போம். அதே போல் அதனுடைய பலன்கள் பற்றி பார்ப்போம். யோகத்தில் தூரியம் தூரியாதீதம், ஒருநிலைப்பட்ட மனமே தியானம், மனமற்ற நிலையே சமாதி. மனசை ஒருநிலைக்கு வைக்கிறது, அதுக்கப்புறம் மனமற்ற நிலைக்கு போகிறது. இந்த யோகன்றது எல்லாமே உள்முகமாக செய்கிறது. அதாவது முத்திரைகள் முக்கியமாக சாம்பவி முத்திரா, கேசரி முத்திரா அப்படின்னு 2 வகை முத்திரை இருக்குது, மிக முக்கியமாக. அதே மாதிரி 6 சக்கரங்களை எண்ணங்கள் அந்த இடத்துல குவிச்சு செய்கிறது. இது யோக முறை. இதற்காக ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். அதாவது ஆதி காலத்தில் போர் வீரர்கள்லாம் எல்லா வீரக்கலைகளும் வாழ்ந்து ஜெயிச்சு அபியுகம் அமைக்கிறது எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுத்தாலும் அவனை உடனே போர்மனைக்கோ அல்லது தளபதி பதவிக்கோ மற்ற பதவிக்கோ அமர்த்த மாட்டாங்க. அவனை சித்த குருமார்கள்கிட்ட போயிட்டு யோகம் பயில சொல்லுவாங்க. யோகம் பயின்றவங்க தான் அந்த பொறுப்புகள் கொடுப்பாங்க, பெரிய பெரிய பதவிகள் கொடுப்பாங்க. அப்போ அவன் போயிட்டு ஒரு முனிவர்கிட்ட போயிட்டு கேட்கும்போது அவரும் கற்றுக் கொடுத்து இந்த செய்யப்பான்னு சொல்லுவார். அவனும் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பான், யோகம் பண்ணிகிட்டு இருப்பான். அது நேரத்தில் என்னென்னா ஒரு ஈ அவனை ரொம்ப தொல்லை பண்ணும். காதில் உட்காரும், கண்ணில் உட்காரும், மூக்கிட்ட உட்காரும், காதில் போய் சத்தம் போடும். இது ரொம்ப அவனுக்கு தொல்லையாக இருக்கும். அவன் வச்சுக்கிற வாழை எடுத்து உரை விட்டுவான். இப்போ 2 துண்டாக ஈ வந்துடும். அந்த 2 துண்டு ஏன் 2 ஈயாக திருப்பி பார்க்கும். திருப்பி பார்க்கும்போது திருப்பி அதேமாதிரி 2 ஈயும் டிஸ்டர்ப் பண்ணும். திருப்பி ஏஞ்சி வெட்டுவான். திருப்பி 4 ஈயா திருப்பி தொல்லை பண்ணுங்க. இதேமாதிரி வெட்டிகிட்டே இருப்பான். நிறைய ஈகள் கச்ச முடிச்சு அவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். யோகம் பண்ணால் இந்த மாதிரி ஈக்கள், கொசு, எறும்புகள் கண்டிப்பாக தொல்லை பண்ணும். ஏன்னா யோகம் பண்ணுற சாதாரண விஷயம் இல்லை, அது சிவன் அருள் வேணும். அதனால் இந்த ஜீவராசிகள் நம்மளை ரொம்ப தொல்லை பண்ணும். இதை மீறி தான் இதை ஜெயிச்சு தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போது முனிவர்கிட்ட போயிட்டு திருப்பி கேட்பான், இது மாதிரி என்ன ஜீவிக்கால் நம்ம தொல்லை பண்ண முடியல, நீ அதை ஒன்றுமே பண்ணாது, நீ அமைதியாக உட்காரு, அது மணி எங்கே உட்காந்து என்னென்ன பண்ணட்டும், நீ மணி அமைதியாக உட்காரு, தானாக உன்னை விட்டு விலகி போவோம் சொல்லும்போது திருப்பி உட்காருவோம். திருப்பி நம்ம உட்காரும்போது திருப்பி தொல்லை பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அதை கண்டுக்காமல் அவமான யோகா நிஷ்டையிலே இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எப்போல்லாம் யோகா பண்ணுறானோ அந்த ஈக்குவலும் தொல்லை பண்ணாது, அவன் அமைதியாக யோகம் பண்ணி ஒரு நிலைக்கு ஏற்றுவான். இதுதான் இந்த யோகத்தோட தன்மை. அப்போ நம்ம யோகம் பண்ணுறோன்னா ஆரம்பத்தில் நிறைய விஷயங்கள் மேலே வரும், இதுமாரி மாயை வரும், பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் கண்டுக்காமல் யோகத்தில் மட்டுமே நம்ம எண்ணங்களை குவிச்சு அதில் வெற்றி பெறும். இந்த யோகம் செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன் கிடைக்குன்னா, அதாவது அதீத அறிவு, அதாவது ஞானம் பெறுவாங்க. அதாவது சமநிலை பாவனை, எதுலேயுமே சமநிலையாக இருப்பாங்க. இன்பம் துன்பம், மகிழ்ச்சி புகழ்ச்சி, அதுமாரி பதவி போனாலும் ஒரே மாதிரி இருப்பாங்க, பதவி இருந்தாலும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அது மட்டுமல்ல, நல்ல ஞாபகத்தை உள்ளவங்களாக மாறுவாங்க. அதுமாதிரி பலம், அது தியான பலம் அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நல்ல வீரமாக இருப்பாங்க. போர் புரியினா போருக்கும் சரி, பிரச்சனையும் சரி, இதை எப்படி சமாளிக்கணும், எப்படி செய்யணும், உடனுடைய முடிவு எடுக்கணும் திறன் இருக்கும். அதுமாதிரி தீர்மானிக்கிற திறன். அதுமாதிரி சில பேர் சண்டை வருதுன்னா அது எப்படி தீர்த்து வைக்கணும் அப்படின்னு அந்த பக்குவநிலை. அதேமாதிரி அவங்க அழகாக இருப்பாங்க, நல்ல ஜெஜஸாக இருப்பாங்க, ஒளிமிகுந்த கண்கள் இருக்கும், ஒளிமிகுந்த முகம் இருக்கும். அது மாதிரி அவங்க சரியாக ஒரு ஆண்மகனாக இருப்பாங்க. இதெல்லாம் யோகம் பண்ணால் கண்டிப்பாக இந்த நிலையில் அடைவீங்க. இப்பேற்பட்ட யோகத்தை குரு மூலியமாக தான் கற்றுக்கணும். அதுக்காக நான் உங்களுக்காக நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் வகுப்புகள் நடத்துகிறேன். அதனால் வேணுன்ற வகுப்பு கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலியமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் நம்பரு 8870611600 88 70 611 600.
புதுச்சேரி கேவிஏ டீச்சர் காலனி 10வது கிராஸ் சிவயோக குருகுலம். அதனால் கான்டாக்ட் பண்ணுங்கள், கற்றுக்குங்க, வாழ்க்கையில் ஒரு மேல்நிலைக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.